தலைப்பு: தேவன் அழுதார். அத்தியாயம் 7, பக்கம் 40. பாடத்தின் தலைப்பு: தேவனுடைய ராஜ்யம். தேவனுடைய ராஜ்யத்தில் கர்த்தர் இயேசுவும் அவருடைய சபையும் சரித்திரத்தில் இதுவரை காணப்பட்டதிலேயே மகத்தான ஒரு கல்வி முறையை தொடங்க உள்ளனர். ஏசாயா 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனமானது, சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல் பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும் என்று கூறுகிறது. மேலும் எரேமியா 31ஆம் அதிகாரம் 34ஆம் வசனமானது, அவர்களில் சிறியவன் முதல் பெரியவன் மட்டும் எல்லோரும் என்னை அறிந்து கொள்ளுவார்கள் என்று கூறுகிறது. பெரும்பாலானோருக்கு மீட்பிற்கான முதல் முழு நியாயமான வாய்ப்பானது ராஜ்யத்தில் கொடுக்கப்படும் என்பதை எரேமியாவின் வசனங்கள் நமக்கு காட்டுகின்றன. பிதாக்கள் திராட்சைக்காய்களை தின்றார்கள், பிள்ளைகளின் பற்கள் கூசி போயின என்று அந்நாட்களில் சொல்ல மாட்டார்கள். அவனவன் தன் தன் அக்கிரமத்து நிமித்தமே சாவான். எந்த மனுஷன் திராட்சைக்காய்களை தின்பானோ அவனுடைய பற்களே கூசி போகும். எரேமியா 31ஆம் அதிகாரம் 29-30 வசனங்கள். தேவனுடைய ராஜ்யத்தில் சபையார் அல்லாத மற்ற அனைவரும் பிரேத குழியிலிருந்து எழுந்து வரும்போது, அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் 14 முதல் 17 வசனங்கள், யோவான் 5ஆம் அதிகாரம் 28-29 வசனங்கள், அவர்கள் விலையேற பெற்ற கிறிஸ்துவின் இரத்தத்தால் கிரயத்திற்கு கொல்லப்பட்டார்கள் என்பது அறிவிக்கப்படும். அவர்கள் அனைவரும் கிறிஸ்து மற்றும் அவருடைய சபையாரின் அரசாட்சியின் கீழ் இருக்கிறார்கள் என்பதும் தெரிவிக்கப்படும். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், அவர்களுடைய பிரச்சனைகளை எப்படி அணுகுவது என்பது பற்றி சபையாருக்கு தெரியும் என்பது அவர்களுக்கு எத்தனை நம்பிக்கை ஊட்டுவதாக இருக்கும். ஏனென்றால் சபை அங்கத்தினர் கூட ஒரு காலத்தில் பாவிகளாக இருந்திருக்கிறார்களே. மேலும் சபையார் தங்களின் பிரதிநிதிகளாக தங்களது பிரச்சனைகளையும் துன்பங்களையும் உணர்வு ரீதியாக மற்றும் மன ரீதியான சோகங்களையும் ஏற்கனவே அனுபவபூர்வமாக அறிந்தவர்களாக இருக்கிறார்கள் என்பதை மனுக்குலம் உணர்ந்து கொள்ளும். உலகத்தாருக்காய் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் என்பதால் மனுக்குலத்தின் ஒவ்வொரு தனிப்பட்ட மனுஷன் மீதும் சபையார் பிரியமாயிருப்பார்கள். பாவத்தை ஜெயம் கொள்ளுவதிலும் தங்களுடைய சொந்த உணர்ச்சிகள் மற்றும் மனநிலை சார்ந்த பிரச்சனைகளோடு போராடுவதிலும் 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள், மெய்கிறிஸ்தவருக்கு கிடைத்திட்ட தனிப்பட்ட அனுபவமானது அவர்களுக்கு ஒரு புரிந்து கொள்ளும் இருதயத்தை கொடுக்கும். இதன் மூலமாக அவர்கள் எப்போது அறியாமையில் உள்ளவர்களிடம் மனதுருக்கத்தை காட்ட வேண்டும், எப்போது மனப்பூர்வமான ஒழுங்கினம் காணப்படும் இடத்தில் தேவையான ஒழுங்குபடுத்துதல் சிக்ஷை கொடுக்க வேண்டும் என்பதை அறிந்திருப்பார்கள். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், லூக்கா 12ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம். இந்த சீர்பொருந்த செய்யும் திட்டம் நன்கு வேலை செய்யும் மனுக்குலத்தின் பெரும்பாலான ஜனங்கள் தங்களது நித்திய வாழ்விற்கான சோதனையில் வெற்றி பெறுவதற்கு தேவையான அறிவுரைகளையும் ஒழுங்குகளையும் போஷாக்கையும் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்ளுவார்கள். ராஜ்யத்தின் ஆசீர்வாதங்கள் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். ராஜ்யத்தின் வியத்தகு ஆசீர்வாதங்களில் சிலவற்றை ஏசாயா 35ஆம் அதிகாரமானது சித்தரித்து காட்டுகிறது. கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும். வசனம் 1, அப்பொழுது குருடர் பார்வையடைவார்கள், செவிடரின் காதுகள் கேட்கும், முடவர் நடப்பார்கள், ஊமையரின் நாவும் கம்பீரிக்கும். வசனங்கள் 5 மற்றும் 6, அங்கே பெரும்பாதையான வழியும் இருக்கும் என்றும், தீட்டுள்ளவனுக்காக அது இருந்தாலும் தீட்டுள்ளவன் அதிலே கடந்து வருகிறதில்லை என்றும் வசனங்கள் 8 மற்றும் 9 தெரிவிக்கின்றன. இதனை புரிந்து கொள்ள தானியங்கு முறையில் 4 சக்கர சிற்றுந்தை சுத்தம் செய்யும் ஓர் எடுத்துக்காட்டை கவனிக்கலாம். அதாவது ஆட்டோமேட்டிக் கார் வாஷை ஓர் எடுத்துக்காட்டாக கவனிக்கலாம். இந்த ஏற்பாடு அழுக்கடைந்து காணப்படும் சிற்றுந்துகளுக்காக இருந்தாலும் அதில் அழுக்கான சிற்றுந்துகள் கடந்து வருவதில்லை. ஏனென்றால் சுத்தம் செய்யும் செயல்முறையின் இறுதியில் அவை அழுக்காக அல்லாமல்
மாறாக சுத்தமாக அல்லவா வெளிவரும். அதுபோலதான் பரிசுத்த பெரும்பாதையான வழியும் ஒழுக்கத்தில் சுத்தமில்லாதவர்களுக்கானதாக இருக்கும். கிறிஸ்து மற்றும் சபை கொடுக்கும் அறிவுரைகளாலும் போஷாக்காலும் அவர்கள் படிப்படியாக ஒழுக்க ரீதியாக சுத்தமடைவார்கள். அங்கே சிங்கம் இருப்பதில்லை என்று ஏசாயா 35 காட்டுகிறது. அப்போஸ்தலர் பேதுரு சாத்தானை சிங்கம் என்று அடையாளப்படுத்தினார். 1 பேதுரு 5 மேலும் 1000 ஆண்டு ராஜ்யத்தின் போது சாத்தான் கட்டப்பட்டிருப்பான். அவனால் மனுக்குலத்தை சோதிக்கவோ தடை செய்யவோ முடியாது என்று வெளிப்படுத்தல் 20 1 முதல் 3 வரையிலான வசனங்கள் வெளிப்படுத்துகின்றன. ஆனால் மீட்கப்பட்டவர்களே அதில் நடப்பார்கள் என்று ஏசாயா 35 கூறுகிறது. ஏசாயா 35 கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் எல்லோரையும் மீட்கும் பொருளாக இயேசு மரித்தார். 1 தீமோத்தேயு 2 திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு ராஜ்யத்திற்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேலிருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம் என்று நிறைவு செய்கிறது. ராஜ்ய பணியின் உச்சகட்டம் எவ்வாறு இருக்கும் என்பதை வெளிப்படுத்தல் 21 விவரிக்கின்றது. அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை. முந்தினவைகள் ஒழிந்து போயின. ஆமேன். இதனைத் தொடர்ந்து வரும் கடைசி அத்தியாயமான 8வது அத்தியாயத்தினை முரண்பட்ட கருத்துகளுக்கான விளக்கங்கள் எனும் பாடத்தினை அடுத்த பாகத்தில் காணலாம். ஆமேன்.